பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள், திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா. பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பாவத்தின் நகோரத்தை பாதகத்தின் முடிவினை பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். பரிகாச சின்னமாய் சிலுவையிலே பலியானேன் பாவி உனக்காய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின் நேசியாமல் இருப்பாயா. பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான். பாவம் பாரா பரிசுத்தர் நான், பாசம் பொங்க அழைக்கிறேன் நான். உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. உன் பாவம் யாவும் சுமப்பேன் என்றேன், பாதம் தன்னில் இளைப்பாரவா. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா, கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மத்தியிற்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, நம்ம இன்றைக்கி ஈஸ்டரை கொண்டாடுகிறோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார், அவர் கல்லறையில் இல்லை. எவ்வளோ நல்ல செய்தி பார்த்தீர்களா? இதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? உலகத்தில் உள்ள அத்தனை கல்லறைகளிலும்
யார் அடக்கம் பண்ணப்பட்டார்களோ அவருடைய சரீரம் இருக்கிறது, அவருடைய எலும்புக்கூடுகள் இருக்கிறது. ஆனால் இயேசப்பாவுடைய கல்லறையில் மாத்திரம் யாரும் இல்லை, திறந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். நம்முடைய ஆண்டவர் மரணத்தையும் ஜெயித்து விட்டார். இதன் மூலமாக நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை அவர் கொண்டு தருகிறார். அது மாத்திரமல்ல, இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு ஆவியானவராக மாறுகிறார். நாம் அவரை அழைக்கிற பொழுது நமக்குள்ளாக வந்து நம்மோடு கூட வாசம் பண்ணுகிறார். அந்த ஏதேன் தோட்டத்து அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் கூட வருகிறது என்பதையே நான் இதனாலே உங்களுக்கு சந்தோஷமாய் சொல்ல விரும்புகிறேன். பிரித்துக்குரியவர்களே, அந்த உயிர்த்தெழுந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதைத்தான் நாம் இங்கே காண இருக்கிறோம். யோவான் 20வது அதிகாரம் 1வது வசனம் முதல். வாரத்தில் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடைய மகளின மரியாள் கல்லிடத்தில் வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்கு கண்டாள். படத்தில் முதல் நாள் 3ஆம் நாள் அதில் வந்து காலையிலேயே மகளின மரியாள் இருட்டோட இருட்டாக அதிகாலமே நல்லா இருட்டாக இருக்கும்போதே அது கல்லறை தோட்டத்துக்கு அவள் வந்தாள் என்று இந்த இடத்தில் வாசிக்கிறோம். பொதுவாகவே கல்லறை தோட்டத்துக்கு யாரும் வரமாட்டாங்க, பயப்படுவாங்க. அது உலகம் முழுக்க இருக்குது. இதோடு கூட நாம் காண்கிற முக்கியமான ஒரு விஷயம், அப்படிப்பட்ட அந்த நேரத்திலும் அந்த இடத்திலும் கூட மகரின மரியாள் அதிகாலமே இருட்டோட வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அந்த அன்பு, இயேசு மீது இருந்த அன்பு. அது பயத்தை புறம்பை தள்ளியது என்று காண்கிறோம். பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். அதைத்தான் இந்த இடத்தில் நாம் காண்கின்றோம். பூரணமான அன்பு இயேசப்பாவை குறித்த அன்பு அவளுக்கு இருந்தது. ஆனால் எதை குறிச்சும் பயப்படலை, இடத்தை குறித்து பயப்படலை, நேரத்தை குறித்து பயப்படலை, எதுவுமே பயப்படலை. இந்த பூரணமான அன்பு தான் நமக்கும் வேண்டும். பாதி அன்பல்ல, கொஞ்சம் அன்பல்ல, எப்பொழுதுமே அதிகமான அன்பு, பூரணமான அன்பு நமக்கு இருக்கும் என்றால் எதை குறித்து நமக்கு பயம் இருக்காது. எதிர்காலத்தை குறித்து பயம் இருக்காது, பேயை குறித்து நமக்கு பயம் இருக்காது, அடுத்தாப்புல எதிர்காலத்தை குறித்து, இல்லைன்னா பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து, இல்லைன்னா பிஸ்னஸ் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், இது எப்படி இருக்கும், எந்த பயமும் நமக்கு இருக்காது. பயம் இருக்குது அப்படின்னா பூரணமான அன்பு ஏசப்பா மேலே நமக்கு இல்லை. அதனால தான் நமக்கு வந்து பயம் இருக்குங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பெண் வந்து அங்கே வந்து நிற்கிறாங்க. அப்போ யாரும் இல்லை, அவங்க தான் முதல்ல பார்க்க வந்திருக்காங்க. அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் அரைவ்ஸ் தேர். முதல்ல பெதஸ்தா கலங்கும்போது யார் குதிச்சாங்களோ அவங்களுக்கு தான் அது சுகம் கிடைத்தது என்று வரலாறு சொல்லுகிறது அல்லவா. அதே போல் முதலாவது இயேசுவை பார்க்க வந்தது இவங்க தான். அப்போ தான் அந்த கல்லறை வாசலேருந்து கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்குது. அங்கே வந்து தூதர்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஆண்டவர் சரீரம் இல்லை. செய்தியை உடனே ஓடி போய் அவங்க சீமோன் பேர்கிட்ட சொல்கிறாங்க. சீமோன் பேர் இன்னொரு சீசன் ஓடி வந்து பார்த்துட்டு பாடி ஏசப்பா பாடி இல்லையேன்னு ஆச்சரியப்பட்டு அவங்க போயிடுறாங்க. அவங்க வாராங்க, பார்க்குறாங்க, போயிடுறாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அதிகமாக நேசித்தபடினாலே மகரின மரியாள் அப்படி போகாதபடிக்கு அங்கேயே நின்று அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் பாருங்கள். 11வது வசனத்தை பாருங்கள். மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். அவங்க எல்லாம் போயிடுறாங்க. ஆனால் மரியாள் போகலை. மகரின மரியாள் அவங்க அந்த இடத்துல நின்று அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உண்மையான அன்பு இருந்ததுனால அந்த இடத்த விட்டுட்டு போக முடியல. சீமோன் பேதுரும் கூட வந்தவரும் டூரிஸ்ட் மாதிரி வந்து பார்த்துட்டு போயிடுறாங்க. ஆனால் போகல. இது நெஞ்சு மிகவும் தொடுகிறது. உண்மையான அன்பு இருக்கிறவங்க நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. எத்தனை வருஷம் ஆனாலும் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்க. வேறு கொஞ்சம் அன்பு இருக்கிறவங்க, இல்லைன்னா அதுக்கு நேர் எதிர்மாறாக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்க, பிறகு போயிடுவாங்க. உண்மையான அன்பு இருந்தால் போகவே மாட்டாங்க. மகரின மரியாள் உண்மையாக நேசித்ததுனால போகவே இல்லை. யூ ஹவ் டு ரிமெம்பர் ஒன் திங். இந்த மாதிரி நேரத்தில் ஏசப்பாவை பார்த்து ஒன்றும் கிடைக்க போதில்லை. அவர் மறிச்சிட்டாருன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்காங்க. அப்போது ஒரு உயிர் தெழுந்துட்டார். மகரின மரியாளுக்கு ஒரு உயிர் தெழுந்தது தெரியாது. இறந்து போய் இருக்கிற அவருடைய சரீரத்தை பார்க்க முடியாத அவங்க வந்திருக்காங்க. என்ன பிரயோஜனமும் கிடைக்க போகிறதில்ல. ஆனாலும் அவர்கள் உண்மையாக நேசித்ததுனால ஆண்டவரை தேடி வந்தாங்க. ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்குமா? அதுதான் இன்றைக்கி யார்கிட்ட பழகினாலும் மக்களை தான் எதிர்பார்க்குறாங்க. இவங்ககிட்ட பழகினா ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா, பணம் கிடைக்குமா, சாப்பாடு கிடைக்குமா, பிரபலமாக முடியுமா, சேர்ந்து ஏதாவது ஒன்று கிடைக்கணும், அப்போ தான் யார்கிட்ட பழகுவாங்க. ஆனால் இங்கே ஏசப்பாவை தேடி வந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. அவர் இறந்து விட்டார் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கிற நேரம். ஆனாலும் அதையும் மீறி அவர்கள் வந்தார்கள். காரணம் அது உண்மையான அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் நமக்கு வேண்டும். இப்படிப்பட்ட அன்பு செய்கின்ற மகரின மரியாள்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் வேணும். எதிர்பார்த்து பழகிறவர்கள் அல்ல, ஆதாயம் கிடைக்குமா என்று பழகிறவர்கள் அல்ல.
எதையும் எதிர்பார்க்காமல் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் தொடர்ந்து நம்மோடு கூட பிரயாணிப்பவர்கள், நம்மை உண்மையாக நேசிப்பவர்கள் தான் நமக்கு வேண்டும். இதைத்தான் இந்த இடத்தில் நாம் காண்கின்றோம். போகவே மாட்டேங்கிறாங்க, அந்த இடத்த விட்டு அவங்க போகவே மாட்டேங்கிறாங்க. அடுத்தாப்புல இயேசுவை காணலன்னா அவங்களுக்கு தாங்க முடியாமல் அவங்களுக்கு அழுக வருது. அது யாரை தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு அழுகையாக வருகிறது. அந்த அன்பு அவருடைய உள்ளத்தை உடைத்து கண்ணீர் சிந்த வைக்கிறது. அதிகாலமே நேரத்தில் கல்லறை வாசலில் நின்று அவங்க அழுதுட்டுருக்காங்க. அப்போது அந்த இடத்துல என்ன நடக்குது பார்த்தீங்களா? 12 இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்துல வெள்ளாடை தரித்தவர்கள் 2 தூதர்கள் தலைமாட்டிலும் ஒருவன் கால் மாட்டிலும் ஒருவன்மா உட்கார்ந்திருக்கார்கள். அவர்கள் அவனை நோக்கி, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய் என்றால், அதற்கு அவள், என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றார். உள்ளே பார்த்தா 2 தூதர்கள் இருக்காங்க. ஆனால் அது தூதர்கள் கூட அவங்களுக்கு தெரியல, அவளுக்கு தெரியல. ஏனென்றால் அந்த அதிசயங்கள் எல்லாம் பார்க்குற நிலைமையில இல்லை, ஆண்டவரை காணும், அதுதான் அவளுக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க கேட்குறாங்க, ஸ்ரீயை நீ ஏன் அழுறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வாழ்கிறத பார்த்துட்டு. உடனே அவன் சொல்லுகிறான், என் ஆண்டவரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கே வச்சாங்கன்னு எனக்கு தெரியலையே. உடன் பிறக்கவில்லை, தாய் இல்லை, இல்லைன்னா வேறு எந்த சொந்தமும் இல்லை, எங்கேருந்தோ வந்தவர்கள், ஊழியத்தில் உள்ளவர்கள். எவ்வளோ அன்பு பார்த்தீர்களா? இயேசு எடுத்துக்கொண்டு போய்விட்டார், எனக்கு தெரியலையே, எங்கே இருக்காரு எனக்கு தெரியலையேன்னு அழுறாங்க. இயேசு எடுத்துகிட்டு போயிட்டாங்க, எங்கே வச்சாங்கன்னு தெரியலேன்னு சொல்லி கதறாங்க, ஓன்னு அழுறாங்க. ஒரு அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒருவருடைய உள்ளத்தில் இருக்கிற அன்பு எவ்வளவு பரிசுத்தமானது, தூய்மையானது, அது எவ்வளவு துடிக்கும் என்பதையெல்லாம் இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். இந்த உலகத்தை ஆண்டவர் நேசித்தபடினால்தான் தன் ஜீவனை கொடுத்தார். அந்த அன்பினாலே இரத்தத்தை எல்லாம் சிந்தினார், எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். இங்கே ஒரு பெண் இயேசுவை நேசித்தபடினாலே அவரை காணலையே, ஒரு பாடியை காண்டின்னு சொல்லி கதறி அழுது கொண்டிருந்தாளா? ஏம்மா நீ அழுறன்னு கேட்டால், நான் ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, அதனால தான் நான் அழுதுட்டு இருக்கேன், அவர் வச்ச இடம் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி தன் மனதில் உள்ளதை சொல்லி அவள் அழுதான் என்று நான் காண்கின்றோம். இப்படிப்பட்ட அன்புடையவர்கள்லாம் இந்த பூமியில் எத்தனை பேர் இருக்காங்க? உண்மையான அன்புக்குரியவர்கள்லாம் எத்தனை பேர் இந்த பூமியில் இருக்காங்க? என்னுடைய வாழ்க்கை பாதையில் உண்மையான அன்பை உடையவர்கள் எத்தனையோ பேர்களை நான் சந்தித்திருக்கிறேன், பொய்யான அன்பை உடையவர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். என் வாழ்க்கையில் எத்தனையோ பேர்கள் வந்து தங்கியிருந்து போயிருக்கிறாங்க. லாட்ஜில் தங்கியிருக்கிற மாதிரி கொஞ்ச காலம் தங்கியிருந்துட்டு பிறகு அவங்க போயிட்டாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் எத்தனையோ வருடங்களாக, 10 வருடம், 20 வருடம், 30 வருடங்களாக அவர்கள் என்னை விட்டு போகாதவர்களாக என்றைக்கும் என் வாழ்க்கையில் தங்கியிருப்பவர்களாக இருக்கிறாங்க. இதைத்தான் நான் மிகவும் பெரிதானதாக கருதுகிறேன். உண்மையான அன்புள்ளவங்க எத்தனை வருஷம் ஆனாலும் போகல, இனியும் போக மாட்டாங்க. அவங்கெல்லாம் இன்னமும் அவங்க நம்ம வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் கூட தான் இருப்பாங்க. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நாம் எத்தனை வருடங்கள், 10 வருஷம் ஆனாலும் சரி, 30 வருஷம், 50 வருஷம் ஆனாலும் சரி, உண்மையான அன்பு முறியவே முறியாது, போகவே போகாது. அது உண்மையாக ஊற்றெடுத்துக்கிட்டே தான் இருக்கும், ஊற்றுத்தண்ணீர் மாதிரி வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆண்டவர்களாலே நம்ம வாழ்க்கையில் அனுப்பப்படுறவங்க நம்ம நேசிச்சுட்டே தான் இருப்பாங்க. அவங்க மட்டும் விலகவே மாட்டாங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர் இந்த மகளேன மரியாள் போல உண்மையான அன்புடையவர்களை என் வாழ்க்கையில் இங்கே அனுப்புங்க, என் நேசிக்கிறவர்கள் இங்கே அனுப்புங்கன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அப்பொழுது நிச்சயமாக இந்த மாதிரி அன்பை எல்லாம் நீங்கள் காண்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏசப்பாவை தேடுதாள்ன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. 14 இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள், ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். தன் மேலே இவ்வளவு பாசம் வச்சு ஒரு பெண் அழுதுகிட்டு நிற்கிறாளேன்னு சொல்லி ஆண்டவர் அதை பார்க்குறாரு. அவர் அந்த இடத்துல தான் இருக்கிறார். ஆண்டவர் எங்கள் வீட்லேயும் இருக்கிறார், உங்கள் வீட்லேயும் இருக்கிறார், எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. யார் அவரை குறித்து பேசினாலும் அது பக்கத்துலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கார். இவன் அழும்பொழுதும் பார்த்து தான் இருக்கிறாரு. பார்த்தா திரும்பி பார்த்தா அவர் பின்னால் நிற்கிறார். ஆனால் இயேசு தான், நம்ம தேடி வந்திருக்கிற இயேசு இவர் தான் சொல்லி அவளுக்கு பார்க்க முடியல. அவள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு சிடலுடைய கண்களும் ஆரம்பத்தில் மறைக்கப்பட்டிருந்தது, இப்பொழுது மகிழன மரியாளுடைய கண்களும் மறைக்கப்பட்டிருக்குது. ஆக ஒரு பயங்கரமான சந்திப்பு. யாரை தேடி வந்தாலும் அந்த ஆண்டவர் அங்கே நிற்கிறார். அதிகாலமே என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் எனப்பட்ட அந்த வார்த்தை அங்கே நிறைவேறுகிறது. இயேசுவை உண்மையாய் தேடுவோம் என்றால் அவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டு தட்டுப்படுவார். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவை வாஞ்சியோடு தேடுவீர்கள் என்றால் உங்கள் முன்னால் வந்து அவர் நிற்பார். இங்கே எவ்வளவு ஒரு கிராமத்தில் இருந்தாலும் சரி, இல்லைன்னா எவ்வளவு ஒரு சாதாரணமான இடத்துல இருந்தாலும் சரி, யாருமே இல்லாத நேரத்தில் இருந்தாலும் சரி, வியாதிப்பட்டு இருந்தாலும் சரி, உண்மையாக இயேசுவை தேடுவீங்கன்னா அவர் உங்கள் முன்னால் வந்து நிற்பார். உடனே அப்படி நிற்பார்.
ஆனால் இயேசு தான் நிற்கிறாருங்கிறத கண்டுபிடிக்க முடியாமல் போன மாதிரி நமக்கும் இயேசு தான் நிற்கிறாருன்னு தெரியாது. ஆனால் அவர் நிற்பார், நம்மகிட்ட வந்து பேசுவார். நமக்கு அது தெரியாது, ஆனால் இயேசு நம்மகிட்ட வந்து பேசுவார். அப்படி நிற்கிறவொன்னே இயேசுவை கண்டவுடனே அவருக்கு கேட்குறாரு பாருங்க, இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயை ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். ஒன்று ஆண்டவரே சொல்லி ஆசைப்படுறாரு. என்னம்மா எதுக்காக அழுறீங்க, யாரை தேடுறீங்க நீங்கள்? அவளுடைய வாயிலிருந்து இந்த வார்த்தை வெளியே வர வேண்டும் என்பதற்காக உண்மையிலே தன்னை தேடுகிறாளா என்பதை ஆண்டு கன்ஃபார்ம் பண்ணும்படியாக அவர் உடனே உணர்ச்சி வசப்படாமல், உடனே நான் தாமான்னு சொல்லாமல் நிதானம் காக்கின்றார். நிதானமாக கேள்வி கேட்கின்றார், நீ யாரை தேடுகின்றாய் என்று கேட்கின்றார். இதுதான் அன்பு, இதுதான் பாசம். நம்ம ஆண்டட்ட அன்பு இருக்கு, ஆனால் விவேகமும் இருக்கிறது, அறிவோடு கூட விவேகம் இருக்கிறது. அவசரப்படவில்லை. அவர் எந்த ஒரு காலத்திலும் அவர் அவசரப்படுகிற தேவன் அல்ல, அவர் நிதானம் காக்கின்றவர். எதற்காக அழுகிறாய் மகளே, யாரை தேடி வந்திருக்கீங்க என்று அவர் அதை கன்ஃபார்ம் பண்ணுறார். அன்பு, அதிகமான அன்பு ஆண்டுகிட்ட இருக்குது, அதனால தான் உயிரை கொடுத்துருக்குறார். ஆனால் அவசரப்படாத அன்பு, ஆத்திரப்படாத அன்பு, நிதானம் காக்கின்ற அன்பு, எல்லாவற்றையும் சோதித்து அறிய விரும்புகிற அன்பு, இப்படிப்பட்ட ஒரு அன்பு தான் நமக்கும் வேண்டும் என்று சொல்லி புரிந்து கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டோன்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுது பாருங்க, அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி, ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொள்கிறேன் என்றார். ஐயா நீங்கள் தோட்டக்காரன் தானே, என் ஆண்டவர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நீங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தீங்கன்னா சொல்லுங்கள், எங்கே வச்சுருக்காருன்னு சொல்லுங்கள், நான் போய் எடுத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்டே சொல்கிறேன். மிகவும் நெஞ்சை தொடுகிற ஒரு சம்பவம். அந்த பெண் ஆண்டவர்னு தெரியாமல், நீங்கள் எடுத்துருந்தா சொல்லுங்கள், நான் போய் எங்கே வச்சுக்கன்னு சொல்லுங்கள், எடுத்துகிட்டு வந்துடுறேன் அவரை. அந்த வார்த்தைகள் நிச்சயமாக ஆண்டுடைய உள்ளத்தை உடைத்திருக்கும். என்னையும் உண்மையாக நேசிப்பதற்கு இந்த பூமியில் ஒருவர் இருந்திருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருடைய உள்ளம் அங்கே உடித்திருக்கும். யோசேப்பு தன் அண்ணன்மார்களை பார்த்த பொழுது உடனடியாக தன்னை வெளிப்படுத்தவில்லை. இதே போல மௌனம் காக்கின்றார், அவர்களை சோதிக்கின்றார். ஒரு சமயத்தில் நம்ம யோசேப்பு செஞ்ச பாவத்தினால தான் நமக்கு இப்படி ஆகி போச்சுன்னு சொன்ன மாத்திரத்தில் யோசேப்புடைய உள்ளம் துடிக்கின்றது. எல்லாரையும் வெளியே போக சொல்லி நான் தான் யோசேப்பு என்றவர் கதறி அழுதார் என்று நாம் வாசிக்கிறோம். அதே போல அதுவரைக்கும் மௌனம் காத்த ஆண்டவர், இவள் உண்மையிலே தன்னைத்தான் தேடுகிறாள், அப்படி அன்பு மெய்யானது என்பதை புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அவருடைய உள்ளம் நிச்சயமாக தொடப்பட்டிருக்கும். உங்களுடைய அன்பும் கூட தூய்மையானது என்று ஒரு நாளிலே ஆண்டவர் அறிய வருகிற பொழுது, அவர் வைக்கிற சோதனையில் நீங்கள் உறுதியாக நிற்கின்ற பொழுது அவருடைய உள்ளம் உங்களுக்காக துடிக்கும். எப்படி மகள மரியாதை சோதித்து அறிந்து கொண்டாரோ அதே போல ஆண்டவர் நம்மையும் சோதித்து அறிகிறார். நம்முடைய அன்பு உண்மையானது என்று சொல்லி ஆண்டவர் ஒரு கட்டத்தில் அறிகிறார். அவருக்கு தெரிஞ்சிருது உண்மையிலே அவர் நேசிக்கிறார் என்று சொல்லி, இனியும் மறைத்து வைப்பதிலே ஒன்றும் அர்த்தமில்லை என்று அவர் கண்டுபிடிக்கிறார். உடனடியாக அவர் என்ன சொல்கிறார் பார்த்தீங்களா, இயேசுவை நோக்கி மரியாளே என்றார். அவள் திரும்பி பார்த்து ரபோனி என்றால், அதற்கு போதகரே என்றார். அவர் மரியாளே அப்படிங்கிறார். அவ்வளவுதான். அது தன்னை வெளிப்படுத்துகிற நேரம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு முதலாக காட்சி அளிக்கிற நேரம். மரியாளேன்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ஆடு அந்த மேய்ப்பர் சத்தத்தை அறிந்திருந்ததுனால ரபுனி ரபுனி என்று சொல்லி அவள் துடிக்கின்றாள், கதறுகின்றாள். ஆண்டவரே என் போதகரே, என் போதகரே, என் போதகரே, என் ஆண்டவரே, என் போதகரே என்றவள் கதறுகின்றாள். அதுவரைக்கும் இயேசு மரித்து போய்விட்டார் என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தவள் அந்த இயேசு உயிரோடு இருப்பதை பார்த்து, தன்னை பெயர் சொல்லி அழைப்பதை பார்த்து என்ன செய்வது என்று சொல்லி அறியாமல் திகைத்து ரபோனி ரபோனி என்று சொல்லி கதறினானா. இதே போல அங்கே தோமா, ஆண்டவர் உயிர்த்தது நம்பாம பரியாசம் பண்ணிட்டு இருந்தவர், விரல உள்ள உடனே இடுப்புல கையை போட்டு பார்க்கணும்னு சொன்னவர், ஆண்டவர் ஐயா வந்து போட்டு பாரு இப்போ நம்புன்னு சொன்ன உடனே என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அங்கே அவர் கதறினார். தோமா கதறினார். இந்தியாவுக்கு ஊழியத்துக்கு வந்து சாட்சியாய் ஊழியம் செய்து அவர் கடைசியில் மரித்தார். இரத்த சாட்சியாக மரித்தார். இவர்கள் எல்லாரும் இயேசுவை கண்ட மாத்திரத்தில் கதறினார்கள். ரபோனி ரபோனி என்று அவள் கதறினாளாம். பிரியத்துக்குரியவர்கள், இந்த அருமையான நாளிலும் கூட இந்த முதல் காட்சி பேதுருவுக்கு கிடைக்கவில்லை, கூட வந்து சீசன் யோவானுக்கு கிடைக்கவில்லை, யாருக்கும் கிடைக்கவில்லை. ஆனால் சம்பந்தமே இல்லாத காணியாட்சிக்கு, இந்த 12 பேருங்கிற காணியாட்சிக்கு வெளியே இருந்த மகளின மரியாளுக்கு கிடைத்தது என்று நாம் காண்கின்றோம். வரலாற்றிலே அவள் புகழ் பெற்றாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியத்துக்குரியவர்கள், இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகின்றவராக இருக்கின்றார்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட அவர் பேசுகிறார். உயிர்த்தெழுந்த அந்த ஆண்டவர் முதலாய் மகிழ்ந்த மரியாளுக்கு காட்சி அளித்து போல இன்றைக்கு உங்களுக்கும் காட்சி அளிக்கின்றார். உங்களையும் ஆண்டவர் சரித்திரத்தில் இடம்பெடும்படியாக செய்கின்றார். உங்களுக்கும் மிக பெரிதான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் தருகின்றார். இந்த நாளிலும் கூட எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவரை நீங்கள் உண்மையாக நேசிச்சிங்கன்னா நீங்கள் வெக்கப்பட்டே போக மாட்டீங்க, தலை குனிஞ்சே போக மாட்டீங்க. உங்கள் குடும்பம் வைக்கப்படாது, உங்கள் பிஸ்னஸ் வைக்கப்படாது, உங்கள் ஊழியம் வைக்கப்படாது. திறமை இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, ரெக்கமெண்டேஷன் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த செலெக்ஷனில் பாருங்கள், எவ்வளோ ரூபா செலவு பண்ணுவீங்க. யார் பணக்காரர்களோ அவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கப்படுகிறது, ஏழைகளுக்கு சீட்டு கிடைப்பதில்லை. அதை போலவே இந்த உலகத்தில் பணம் இருப்பவர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. நம்மகிட்ட பணம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நம்மகிட்ட எதுவுமே இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உண்மையான அன்பு நமக்குள்ளே இருந்தால் நாம் தான் பணக்காரர்கள் என்று ஆண்டவர் நினைக்கின்றார். இயேசுவை உண்மையாக நேசிக்கிறவர்கள் தான் மிகப்பெரிய பணக்காரர்கள். அவர்கள் மேலே தான் ஆண்டவர் அக்கறை கொள்கிறார். அவர்களை தான் தேடி போகிறார், அவர்களுக்கு தான் காட்சி அளிக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் தான் பெரிய காரியங்களை செய்கின்றார். இது எதுவும் தேவையில்லை. மகிழனா மரியாளை போல ஒரு தூய்மையான அன்பு நமக்குள்ளே இருந்தால் போதும். அவருடைய அன்பு தூய்மையானதாக இருந்தது, அது வரலாற்றில் இடம்பெற வைத்தது, எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்தது. நாமும் இயேசுவை உண்மையாய் நேசிப்போம் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை அவர் செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. எனவே இந்த அருமையான நாளிலும் கூட இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஈஸ்டர் வேறு ஒன்றும் கிடையாது. அன்பு. யார் ஆண்டவரை நேசித்தாங்களோ அவங்களுக்கு இயேசு தன்னை தரிசனமாய் கொடுக்கின்றார், எல்லா நன்மைகளையும் தருகின்றார். அதுதான் ஈஸ்டர். இயேசுவை உண்மையாய் நேசியுங்கள், உங்கள் குடும்பத்தார்களை உண்மையாய் நேசியுங்கள், எல்லோரையும் உண்மையாய் நேசியுங்கள். அப்பொழுது எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக இந்த ஈஸ்டர் நாளிலே நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. உயிர்த்தெழுந்து விட்டீர் அப்பா, மரணத்தை ஜெயித்து விட்டீர் ஐயா, சாத்தானை ஜெயித்து விட்டீர், பிசாசின் தலையை நீர் நசுக்கி விட்டீர் ஆண்டவரை, நீர் உயிர்த்தெழுந்து விட்டீர். அதற்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட அருமையான நம்முடைய சத்தியத்தை கேட்கின்ற மாபெரும் பாக்கியத்தை கர்த்தாவே எங்களுக்கு தந்தீங்களே, உமக்கு நன்றி ஐயா. உடைய கிருபைக்காக நன்றி, உடைய இரக்கத்திற்காக நன்றி, உடைய அதிசய வழிநடத்தலுக்காக நன்றி அப்பா. இரக்கமுள்ள தெய்வமே, இந்த அருமையான நாளிலும் கூட அப்பா நம்முடைய பாத்தை பிடித்து நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இயேசுவே உமக்கு நன்றி. நீர் மரணத்தை ஜெயித்தீர், நன்றி. உண்மையான அன்புக்கு சொந்தக்காரராகி நீர் யார் உண்மையாய் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு நீ தட்டுப்படுகிறீர், அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை தருகிறீர். அதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களுக்கு உண்மையான அன்பை தார், பொய்யான அன்பு எங்களுக்குள்ளே வேண்டாம், மாய்மாலமான அன்பு எங்களுக்கு வேண்டாம், மாறி போகிற அன்பு வேண்டாம், என்றைக்கு நிலைத்திருக்கிற அன்பு எங்களுக்கு வருவதாக. ஏ சபானாலா தூபானா ரபூனா கரபாலா. வாலிப மகளை, பொய்யான அன்பை உண்மையான அன்பு என்று நினைத்து பல வருடங்களாய் அந்த பொய்யான அன்புக்காக நீ உண்மையாய் வாழ்ந்தாய். இறுதியிலே அது உன்னை விட்டு விட்டு வேறு இடத்துக்கு சென்ற பொழுதுதான் இது பொய்யான அன்பு என்பதை நீ கண்டுபிடித்தாய். ஒரு ரபாலா நீயா காபாலா கரா. மனம் பதறாதே, தற்கொலை பண்ண நினைக்காத மகளே, நீ உன்னை ஒப்புக்கொடு, என்னிடத்துல வா, நான் உனக்கு உண்மையான அன்பை காண்பிப்பேன். குழியில் கிடக்கிற உன்னை தூக்கி எடுப்பேன். வாழ்வதற்கு தேவையான விருப்பத்தை உனக்கு தருவேன். வாழவே வேண்டான்னு நீ நினைக்கிறாய், வாழ வேண்டுங்கிற விருப்பத்தை உனக்கு நான் தருவேன். ஒரு ரபானாஜி காலா ரிகாரா ரூபா ரபூனா கரா ஷவுமாலா கரபானா கரபாலா ரகுபோலா தூரா துனியா காரா நியா காரா லியா ரதுனோ ஓ முகுலா காரா. ஒரு சம்பாத்தியம் பண்ணுற ஒரு ஐயா, முக்கியமான ஆள் அவங்க தான் வேணும். நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அவர் வியாதிப்பட்டு போய் படுத்திருக்கிறார். குடும்பத்தாலாம் கதறிக்கிட்டு இருக்கிறீங்க, கவலைப்படாதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள். இந்த வியாதி சீக்கிரத்தில் ஒரு சில நாட்களில் நீங்கிவிடும். அப்பொழுது மறுபடியும் அவர் எழும்புவார், மறுபடியும் குடும்பத்தை தூக்கி சுமப்பார். பயப்படாதீங்க. மழை போல் வருகிற பிரச்சனைகள் பனி போல நீங்கி போவதை நீங்கள் காண்பீர்கள். தோ தோ ராமா லீபோ கௌரானியா தூபாரா லாபோனா காரா. வெளிநாட்டுக்கு 2 முறை போயிட்டு அந்த தம்பி 3,000 போனால் வாசலை திறக்க மாட்டேங்கி, வீசாவை கிடைக்க மாட்டேங்கி, என்ன பண்ணே தெரியல. ஆனாலும் இயேசு உங்களுக்கு உதவி செய்வார். பொறுத்தனையோட ஜோமனு சீக்கிரத்தில் ஆண்டவர் வெளிநாட்டில் இதுவரைக்கும் இருந்த சம்பளத்தை விட அதிக சம்பளத்தில் கர்த்தர் அழைத்து கொண்டு செல்லுவார். டக்கரபா தூபா நபூகாரா நியாக்காரா லிபுரோகா பாலகாரா லைகரபானா லோபாராபான. திருமண வாழ்க்கை கொஞ்ச நாட்களிலே முடிந்து விட்டது மகளே. என்ன பண்ணுன்னு சொல்லி தெரியாமல் திகைத்து போய் நிற்கிறீங்க. ஆண்டவர் இயேசுவண்டை வாருங்கள். அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் உங்களுக்கு காண்பிப்பார்.
அவர் உங்களை அழகாக நடத்துவார். ஒன்றும் கெட்டு போயிடல, நீ பயப்படாதீங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா. கம்தாரால ஒரு கோபுரபவனம் நல்ல பல இடங்களுக்கு அலைந்து திருந்து சம்பாதிக்கிற ஒரு வாலிபன் விபத்தை சந்தித்ததுனால காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் இருக்கிறீங்க. என் கால் நல்லா இருந்தால் நான் ஓடி போக முடியும், நான் ட்ராவல் பண்ண முடியும், சம்பாதிக்க முடியும். இப்படி அடிபட்டுட்டு என்ன பண்ணேன்னு கவலையோடு இருக்கிறீங்க. உன் கால்களை இப்பொழுது இயேசு தொட்டு அந்த கால்களுக்கு காணப்பட்டுக்கிற அந்த வலிகளை புண்களை மாற்றி மறுபடியும் எல்லா இடத்துக்கும் அலைந்து தெரிய உங்களுக்கு பலம் கொடுக்கின்றார். நங்கா ரபோ நோ தோனியா போ கோ நதியா போ லஷந்தரணியா காரா கரபாலா குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு பிசாசு பிடித்து அலைக்கழிக்கிறதுனால என்ன செய்யணும்னு சொல்லி தெரியாமல் திகைச்சு நிற்கிறீங்க. இயேசுவண்டை வாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அவர் இந்த ஆவியை நீக்குவார், குடும்பத்தில் சமாதானத்தை தருவார். கொட்டு மாறாதியை நீ கர நதியான கர பக்கத்து வீட்டிலேருந்து தொடர்ந்து செய்வினைகளை செய்கிறபடினாலே மிகுந்த வருத்தத்தோடு இருக்கிற அம்மா, படுகொலியை வெட்டியவன் அந்த குழியில் தானே விழுவான் எனப்பட்ட வார்த்தையின்படி யார் உங்களுக்கு விரோதமாய் செய்வினை செய்கிறார்களோ அவர்கள் அந்த குழியில் விழுவதை காண்பீர்கள். உங்களை ஆண்டு விடுவிப்பார், உங்களை ஒப்புக் கொடுக்க மாட்டார். ஒரு வழியை உனக்கு எதிராக வருவார்கள், 7 வழியை ஓடி போவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் நடத்துங்க. நான் ஸ்ரீ திராட்சைப்பழத்தோட்ட ஒளி நேசிக்கிறேன். நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறி முதலத்தில் சேர அநேகர் உண்டை, அநேகர் அழைத்து கொண்டு வாருங்கள். இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவருடைய இன்றைக்கு சதா காலங்கள் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Amen.